ஜாக்லினுக்கும் தர்ஷிகாவும் ஃபைட் மாரி ஒரு ப்ரோமோ போட்டுருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா, இந்த பிக் பாஸ் டீம் நல்லா ஏமாத்துறாங்க. இதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு ராணுவ ஃபைட்டில் வந்து பீப் போட்டு ஏமாத்தினாங்க. அது ஜஸ்ட் மூடுன்னு தான் சொல்லியிருப்பாரு. அதேமாதிரி இந்த ஃபைட்டில் வந்து ஜாக்லின் வந்து பெரிய வார்த்தை சொல்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா பைத்தியம் தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து பீப் போட்டு இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. எதனால் இந்த சண்டை ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஜெஃப்ரிக்கு வந்து 138 தோப்பு காரணம் கிட்ட போட வச்சிருப்பாங்க தர்ஷிகா. நினச்சிருந்தா ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஜெஃப்ரியும் வந்து ஸ்டாப் பண்ண வேணாம்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் அவ்வளோ தோப்பு காரணம் போச்சு. இவங்க ஃபஸ்ட்டு இவங்களோட கேரக்டர் என்னன்னா, இவங்க வந்து கருணே காட்டக்கூடாது. அதனால வந்து இவங்க ஸ்டாப்பும் பண்ண சொல்லலை. ஜெஃப்ரிக்கு இதே மாதிரி டாஸ்க் கொடுத்தா என்ன ஆகும்? கோவா கேங் யார் இருக்கா? ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாக்கும் இதை பார்த்தா எப்படி இருக்கும்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். 138 தோப்புக்கு ஜெஃப்ரி போட்டார்னா இவங்க 2 பேருக்கும் எப்படி கடுப்பாக இருக்கும். அதனால வந்து அப்படியே பேசிக்கினே சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து ஜாக்லின் வந்து தர்ஷிகா பற்றி சீப்போன்னு சொல்லிடுறாங்க. நீ என்ன சீப்போன்னு சொல்கிறன்ட்டு தர்ஷிகா வந்து நீ போடி அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி போடி வாடின்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஜாக்லின் வந்து தர்ஷிகாவை பார்த்து பைத்தியம்னுவாங்க. இப்படி பைத்தியம்லாம் சொல்கிற வேலை வச்சுக்காத, இது ஒன்றும் உங்கள் அப்பா வீடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அவள் தான் சௌந்தர்யாவுக்கு கோவம் வந்துடும். தர்ஷிகாவை போட்டு எப்படியும் அடிச்சிக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஆனால் வந்து ஃபோர்ஸாக தள்ளி விட்டு நீ எப்படி அவங்க அப்பா வீடுன்னு சொல்லலாம், எப்படி அவங்க அப்பா விழுக்கலான்ற மாதிரி அவங்க வந்து கத்திட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இத்தனை டேஸில் இந்த டாஸ்க்கு மட்டும் தான் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இன்னும் கூட பிக் பாஸ் டீம் ப்ரோமோ நிறுத்தவே இல்லை, விட்டுட்டே இருக்காங்க. 5 6ன்னு வரும் போல ப்ரோமோ. ஆக்சுவலாக இன்னைக்கு 6 மணிக்குள்ளே ஒரு 10 ப்ரோமோ கிட்ட விட்டுருவானுங்க போல. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அப்டேட் பண்ணுறேன்.